அடுத்து நம்முடைய வெற்றிக்கான ரகசியத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போவது திரு ராஜசேகர் அவர்கள். திரு முருகேசன் ராஜசேகர் அவர்களின் தந்தையார் ஒரு சாதாரண அடித்தட்டு நிலையிலே தனது வாழ்க்கையை துவங்கி மிக பெரும் சாதனையாளராக நம்மிடையே திகழ்பவர். முருகேசன் அவர்களின் வெற்றியின் பயணத்தை பற்றியும் வெற்றிக்கான பல வழிமுறை பற்றியும் திரு ராஜசேகர் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் ராஜாத்தி குழுமத்தின் மேனேஜிங் டைரக்டர். எங்கள் குழுமமானது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுள்ளது. ஏற்றுமதி என்று பார்க்கும் பொழுது நாங்கள் வெங்காயம், மிளகாய், சர்க்கரை, அரிசி, மெய்ஸ், சோளம் போன்ற பரப்பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டுள்ளோம். இந்த கம்பெனியானது 1974 ஆரம்பிச்சது. நான் 1995 இந்த வியாபாரத்துக்கு வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி திருச்சியில பிஷப் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நேராக இங்கே பிசினஸ்க்கு வந்தேன். பிசினஸ்க்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபாதர், என்னுடைய தகப்பனார் மிஸ்டர் முருகேசன். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், எப்படி வேணா சொல்ல எல்லாமே. அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அவர் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி வந்ததை பார்த்துதான் நான் இந்த வியாபாரத்துல கண்டிப்பா வரணும், இருக்கிறத விட பெருசா செய்யணும்னு நினைச்சு நாங்க வந்தோம். படிக்காத மேதைகள்ன்ற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரே அந்த மாதிரி தான். அதுக்காக படிப்பறிவே இல்லாமல்ல, அவர் 10th வரைக்கும் படிச்சாரு. மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாத காரணம் அவரோட குடும்ப சூழ்நிலை ஒரு காரணம். குடும்பத்துல 8வதா பிறந்து அந்த 10th வரைக்கும் படிச்சதே தன்னோட இன்ட்ரெஸ்ட்னால, அவருக்கு இருந்த ஆர்வத்தினால அவரே போய் இதுக்கு ஸ்கூலுக்கு போய் இருந்து படிச்சிருந்தாரு. அதுக்கு மேல அவர் நல்ல படிப்பு அவரோட ஸ்கூல் டீச்சர் கூட மேற்கொண்டு படிக்க நான் உதவி பண்ணப்ப, இல்ல இன்னொருத்தவங்க உதவி வேணாம், நான் என்னால பண்ண முடிஞ்சா நான் பண்றேன், இல்லைன்னா முடியலன்னு சொல்லிட்டு தான் அவர் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு மேற்கொண்டு இந்த வியாபாரத்துக்கு ஒவ்வொரு ஒரு தொழில் இறங்கிட்டா என்னென்ன கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுனால தான் நாங்க 86ல கஷ்டப்பட்ட காலத்திலும் திருப்பி மீண்டு இந்த 100 கோடி அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு வாட்டி அடிபட்டா அவ்வளவுதான், திருப்பி எந்திரிக்க முடியாதுன்ற மாதிரி யாருமே ஒரு நெகட்டிவ் தாட்டை யாருக்கும் வந்துடக்கூடாது. எல்லாருமே எதுவுமே முடியும் முயற்சி திருவினையாக்குன்ற மாதிரி கண்டிப்பா முயன்றால் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இப்ப நாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்போ மேற்கொண்டு இப்ப படிப்புக்கு வசதி இல்லாத மக்களுக்கு முதல்ல அதை ஆரம்பிக்கணும்ன்ற எங்க ஆபீஸ்ல இருக்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வருட படிப்பு, இந்த வருடத்திலிருந்து படிப்புக்கான செலவுகளை ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டு அது ரெகுலரா இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து நடக்கும். கண்டிப்பா நடக்கதான் செய்யும். இந்த ஒரு தைரியம், எனக்கு இந்த வியாபாரம் பண்ண முடியும்ன்ற தைரியம் கண்டிப்பா அப்பா தான் ஒரு மெயின் காரணம். இந்த ஒரு ஐடியா அவர் வியாபாரத்துல டே டு டே நான் பண்ற வியாபாரத்துல அவர் தலையிடுறது இல்ல, ஆனா நான் பண்ற வியாபாரத்துக்கான அனைத்து ஃபீட்பேக்கும் அவர் கொடுத்துருவாரு. பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், டிவி பாக்குறதா இருக்கட்டும், 4 பேர்கிட்ட பேசுறது, யார்கிட்ட பேசினாலும் தனது சம்பந்தப்பட்ட தொழில சம்பந்தப்பட்டதை மட்டும் தான் பேசுவார். அது ஒண்ணு. பிளஸ் அவர்கிட்ட நான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறது ஹெல்த் பத்தி மெயினா கத்துட்டு இருக்கேன். ஹெல்த் அவர் மெயின்டைன் பண்றது, அவர் மாதிரி ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு ஆளே கிடையாது. காலையில 3:30 மணி 4 மணி கண்டிப்பா எந்திரிப்பாரு. பார்க்க வேண்டிய அலுவல் ஆபீஸ் சம்பந்தமான எல்லா பேப்பரையும் பார்த்துட்டு பீச், ஜிம், அது மாதிரி இப்ப ஹெல்த் தான் மெயின்ன்ற மாதிரி முதல்ல ஹெல்த் மெயின்டைன் பண்ணுவாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே தடை கிடையாது. முதல்ல இப்ப எங்க அப்பா இந்த வாழ்க்கையில முன்னேற மெயின் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் தவறாமை, ஈடுபாடு, நுணுக்கங்கள் வியாபாரத்துல கண்டிப்பா தேவை. எல்லா தொழிலுக்கும் ஒவ்வொரு சக்சஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு நுணுக்கம் இருக்கு. அந்த நுணுக்கத்தை கண்டுபிடிச்சதுனாலதான் நாங்க மத்தவங்க இந்த வெங்காயம்ன்றது ஒரு அழுகிற பொருள்லயும் இவ்வளவு தூரம் செய்ய முடியும்னா அதுக்கு ஒரு நுணுக்கம் இருக்கு. அந்த நுணுக்கத்தை அப்பா தெரிஞ்சு அதை கொடுத்ததுனாலதான் எங்க பையரும் நல்லா எங்கள்கிட்ட சம்பாதிக்க முடிஞ்சது. அவன் சம்பாதிக்கனால நாங்களும் சம்பாதிக்க முடிஞ்சது. இப்ப இப்படி இருந்துட்டு இருக்கோம். சோ இந்த வியாபாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்துல நுணுக்கங்கள் தேவையான அளவுக்கு நம்ம செய்யறதுக்கு மெயின் காரணமே நேரம் தவறாமைன்றது ஒண்ணு, பிளஸ் முழு ஈடுபாடு. எது எடுத்தாலும் முழு ஈடுபாடோட நம்ம செஞ்சாதான் இந்த நம்மளோட எந்த தொழில் எடுத்தாலும் பண்ண முடியும். வெற்றின்றது ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு வெற்றின்றது. நம்ம வெற்றியை நீங்க எப்படி நீங்க கொண்டு போறீங்களோ அதை வச்சுதான் வெற்றி உங்களை தேடி வரமே தவிர்த்து, வெற்றி நான் ஏற்கனவே இவர் செஞ்சிருக்காரு நானும் போய் செய்யறேன்னு சொல்லி செஞ்சோம்னா வெற்றி வந்துடாது. அவர் எப்படி அது வந்திருக்காங்கன்ற நுணுக்கம் இருக்கிறது நம்ம கண்டிப்பா நீங்க அதை ஆராய்ஞ்சு கத்துக்கிட்டு முழு ஈடுபாடோட செஞ்சீங்கன்னா
வெறும் 150 ரூபாய் இருந்தவர் நீங்க 400 கோடி ரூபாய் வந்து நாங்க 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பத்தி பேசிட்டு இருக்கோம். நாங்க இந்த வருங்காலங்கள்ல கண்டிப்பா எங்களால முடியுன்றப்ப யாராலையும் கண்டிப்பா முடியக்கூடிய ஒன்றுதான். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, நேரம் தவறாமை, நீங்க முழு ஈடுபாடு பிளஸ் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துங்க. யாரு கொடுக்குறீங்களோ அந்த வாக்க காப்பாத்துங்க. காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பா போராடுங்க. அதுக்காக நீங்க என்ன இழந்தாலும் ஒரு வாட்டி இழந்தா அடுத்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்காம இல்ல ஒரு வாட்டி இழந்தா கண்டிப்பா எல்லாமே போயிருன்ற மாதிரி ஒரு நினைப்பை வைக்காதீங்க. அதை மட்டும் மனசுல எடுத்துட்டு முழு ஈடுபாடோட பண்ணுங்க. எந்த வியாபாரமோ எந்த தொழிலோ நீங்க பண்றது ஈடுபாடு இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வெற்றிக்கான பல வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக எல்லோருக்கும் அமையட்டும். மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம்.